நிறைய பேர் அவரைக்காய் முத்திருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனா நீங்க அடுத்த வாட்டி உள்ள இருக்கிற பச்சை அவரைக்கொட்டை எடுத்து வச்சு குழம்பு வச்சு பாருங்க, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் இது ஃப்ரெஷ்ஷா கிடைச்சா வாங்கிட்டு போய் குழம்பு வைப்பாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 கொத்து போல கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப இதுல நம்ம பச்சை அவரைக்கொட்டை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா கொதி வரட்டும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அது நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அந்த தண்ணி ஊத்திக்கோங்க. லோ ஃபிளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான பச்சை அவரைக்கொட்டை குழம்பு ரெடி. நீங்களுமே கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.